அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகா சிவராத்திரிக்கும் மாத சிவராத்திரிக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். அம்பிகைக்கு 9 நாட்கள் விழாவாக நவராத்திரி கொண்டாடப்படுவதை போல சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற இரவாக கருதப்படுவது மகா சிவராத்திரி ஆகும். இந்த நாளில் பாரம்பரிய சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் ஏற்படும் என நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. பாவங்கள் நீக்க வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. மாதந்தோறும் சிவராத்திரி வருகிறது. வருடத்திற்கு ஒரு முறை மகா சிவராத்திரி வருகிறது. இந்த 2 நாட்களும் என்ன வித்தியாசம், எதற்காக மகா சிவராத்திரிக்கு மட்டும் சிறப்பு மிகுந்த நாளாக பார்க்கப்படுவது என பார்க்கலாம். மகா சிவராத்திரி இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகையாகவும் விரத நாட்களாகவும் கருதப்படுகிறது. இது சிவபெருமானை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து பாரம்பரிய சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் அருளால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி மற்றும் பாவங்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம். குளிர்காலத்தின் நிறைவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டது. அடுத்ததாக இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி அற்புதம் நிறைந்த சிவராத்திரியாகவே பார்க்கப்படுகிறது. மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தி திதியை மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம். இதேபோல் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சதுர்த்தி திதியை மாத சிவராத்திரி என சொல்லுகிறோம். இதுவும் சிவபெருமானுக்குரிய மிக முக்கிய வழிபாட்டு நாளாகும். சிவபெருமானுக்குரிய 8 விரதங்களில் ஒன்றாக சிவராத்திரி விரதம் கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி மாத சிவராத்திரி இரண்டுமே சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்படுவதாகும். இவை இரண்டுமே பார்ப்பதற்கு ஒன்று போலத்தான் தெரிகிறது. ஆனால் இரண்டும் ஒன்று கிடையாது. இவை இரண்டையும் ஏன் ஒன்றாக கருதப்படுவதில்லை என பார்க்கலாம். மாத சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுவதாகும். இது வருடத்தின் அனைத்து மாதங்களும் சிவன் மற்றும் பார்வதி தேவி வழிபட வேண்டும் என்பதற்காக இந்த நாளாகவே குறிப்பிடப்படுகிறது. சிவராத்திரி சிவபக்தர்களிடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மகா சிவராத்திரி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு வருடத்தின் 12 சிவராத்திரிகள் நிறைவடைந்த பிறகு வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி என போற்றப்படுகிறது. மகா மாதத்தில் வரும் சிவராத்திரி என்பதால் இதை மகா சிவராத்திரி என அழைப்பதால், சிவராத்திரியில் மிகவும் உயர்ந்த சிவராத்திரி என்பதால் இதை மகா சிவராத்திரி என சிறப்பித்து சொல்வதாகவும் சொல்லப்படுகிறது. சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்ற மாசி மாதத்தில் தேய்பிறை சதுர்த்தி திதியை மகா சிவராத்திரி தினமாகவே கொண்டாடப்படுகிறோம். மற்ற மாதங்களில் வரும் சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபட தவறி இருந்தாலும் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி அன்று வழிபட்டால் அனைத்து விதமான பலன்களும் கண்டிப்பாகவே வந்து கிடைக்கும் என நம்பிக்கை. மகா சிவராத்திரி வழிபாட்டினை சதுர்த்தசி திதி அன்று இரவிலேயே செய்ய வேண்டும். இந்த ஆண்டு குறிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சிவராத்திரியில் பாரம்பரிய சிவபெருமானை வழிபட வேண்டும். நீங்கள் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி வழிபட தவறிவிட்டால் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மிக அற்புதமான சிவராத்திரியாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள். அத்துடன் அவர்களின் 21 தலைமுறைகளும் நற்கதி அடையும் என பார்க்கப்படுகிறது. அவர்கள் முக்தி அடைந்து சத்தியம் என புராணங்கள் கூறப்படுகிறது. மாதந்தோறும் அமாவாசை நாளில் இருந்து வரும் 14வது திதி என்று சிவராத்திரி அல்லது பிரதோஷ நாட்களாக வழிபட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்ச தினத்தை இந்த தினமாக கடைபிடிக்கிறோம். இந்த நாளில் சிவன் கோயில்களுக்கு சென்று பாரம்பரிய சிவபெருமானை வழிபட்டால் மன அமைதி, வாழ்க்கை முன்னேற்றம், தீய சக்திகள் வேரோடு அகலுதல் போன்ற நன்மைகள் நமக்கு உண்டாகும். இந்த மாசி மாதத்தில் அமாவாசையிலிருந்து 14வது திதி என்று வருவது மகா சிவராத்திரி ஆகும். இந்த சிவராத்திரி அடுத்து மாத சிவராத்திரியில் பாரம்பரிய சிவபெருமானை வழிபடலாம். இந்த நாள் சிறப்பு குறிப்பு கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம் உள்ளிட்ட பல நூல்களிலும் குறிப்பிடப்படுகிறது. மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து மற்றும் அவர்களுக்கு இருப்போருக்கு கிடைக்கும் மகத்துவங்கள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம்.
இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் அம்பிகை சிவபெருமானை வணங்கியதாலேயே இந்த நாளில் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறோம். பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து சிவராசிகளும் அழிந்து விட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரன் நினைத்து பூஜை செய்தார்கள். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தார்கள். பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே, அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என வேண்டினார்கள். அவ்வளவு அற்புதம் மிகுந்த இந்த சிவராத்திரி நாளில் கண்டிப்பாக பரம்பொருள் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அந்த சாட்சாத் பரம்பொருள் சிவபெருமானையே தரிசித்து வாருங்கள். எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அனைத்து நற்கதியும் கொடுப்பார் என எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.